இது ஆக்சுவலாக நித்திலா ஹாஸ்பிட்டல் இது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டம் எங்களிடம் உள்ளதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. என்னன்னா அது நடக்கலை. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்கொயரி கேட்டு போனோம். சனிக்கிழமை அட்மிஷன் போட்டோம். அப்பாவுக்கு கார்டு இருக்குது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஒன்று வேணும். அந்த ஃபார்ம் வேணுன்னொடனே சரி இன்றைக்கி சனிக்கிழமை இருக்காது அப்படின்னு சொன்னோடனே அந்த பென்ஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பென்ஷன் ஃபார்மை போய் எடுத்துகிட்டு கொடுத்தாச்சு. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த பென்ஷன் ஃபார்ம் பத்தாது, அந்த இன்னொரு ஃபார்ம் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் போய் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே, அதாவது ஆக்சுவலாக நித்திலா ஹாஸ்பிட்டலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஃபார்மை வாங்கிட்டு திரும்ப இங்கே அப்பாட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு திரும்ப போய் அங்கே போய் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் சைனை வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இது ஃபார்ம் வந்தாலும் இது கிளைம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. தயவுசெய்து நித்திலா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை யாரையுமே சேர்க்காதீங்க. ஏன்னா பயங்கரமான மன உளைச்சல். அலைஞ்சு பேஷண்ட் உள்ளே இருக்கார், நம்ம வெளியில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இது முடியாது அப்படின்னா முடியாதுன்ட்டு போயிடலாது. ஒன்றும் கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு அந்த போர்டு எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச தயவுசெய்து நித்திலா ஹாஸ்பிட்டலில் நம்ம சொந்தங்கள் நண்பர்கள் யாருமே தயவுசெய்து சேர்க்காதீங்க. நன்றி.